ஃப்ரெண்ட்ஸ் நேரம் வணக்கம். நேத்து மதியானத்துலருந்து நம்ம இந்தியா ஃபுல்லாமே ஒரே டாக்கா தான் இருக்கு. நம்ம கூகுள்ல போயிட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் இல்லைங்க. வெறும் இந்தியன் கிரிக்கெட் போட்டா கூட பார்த்தீங்கன்னா, கௌதம் கம்பீர் தான் வராரு. இந்தியன் கிரிக்கெட் ஹெட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் ஃபோட்டோ தான் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து இது கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயமா தான் கண்டிப்பா இருக்கும். ஆனா இது வந்து பிசிசி வந்து ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு விஷயம் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி பார்த்தாலும் கம்பீர் தான் வருவாரு அப்படின்னு. ஸோ அப்புறம் என்ன இதுக்கு வந்து எல்லாருமே கேட்கலாம். அப்ளிகேஷன் வந்து யாருமே போடல. ஸோ எல்லாரும் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2வது ஸ்டீபன் ஃப்ளெமிங்கிட்ட பேசியிருக்காங்க. 2வது ரிக்கி பாண்டிங்கிட்ட பேசியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஆனா ஆல்ரெடி அவங்க மைண்ட்ல இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெமிங் இல்ல அப்படின்னா, ரிக்கி பாண்டிங், ஃப்ளெமிங் 2 பேருமே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து கௌதம் கம்பீர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நம்ம டபிள்யூ ராமன் வந்து அப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு அடுத்து தான் அந்த நியூஸ் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஒரு மனதா வந்து கம்பீர் தான் அப்படி முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இவரு அப்ளை பண்ணதுனால இன்னும் நிறைய கன்ஃப்யூஷன் போச்சு. ஆனா இறுதியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். கௌதம் கம்பீர் தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச் அப்படின்றது தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல வந்து மாற்று கருத்து வேற எதுவுமே இல்ல. இனிமேட்டு இத பத்தி பேச போறதும் கிடையாது. ஸோ இனிமேட்டு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து கௌதம் கம்பீர் தலைமையில தான் வந்து விளையாட போகுது. ஸோ இப்போ அவரோட செயல்பாடு எப்படி இருக்கும்? ஸோ அவர் வந்தது ப்ளஸ்ஸா? மைனஸா? ஸோ அத பத்தின ஒரு சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. இப்போ ஸ்டார்ட்டிங் கௌதம் கம்பீர் சொன்னோனே நெறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கமெண்ட்ஸ்ல கௌதம் கம்பீர் வந்தா தான் இந்தியன் டீம் வந்து இன்னும் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஒரு ஃபயர் இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அவங்க 2 பேர் நிலைமைய யோசிச்சு பாருங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்குள்ள வந்து எவ்வளோ போட்டி பொறாமை இருந்திருக்கும். ஸோ இந்த நேரத்தில வந்து இவர் வந்து ஹெட் கோச் அப்படின்னா, இன்னும் நெறைய சிக்கல் வருமே அப்படின்னு சொல்லி சில பேர் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இந்த மாரி ஒரு யங் கோச் கண்டிப்பா வேணும் அப்படின்னு தான் ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்கு. இன்னும் சில பேர் வந்து ஸோ அவரோட இன்னும் மெச்சூரிட்டா நெறைய பேர் இருக்கும்போது, இவருக்கு ஏன் இந்த பதவிய குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சில தரப்பினர் வந்து இவருக்கு எதிராவும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப அவர் வந்தது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப அவர் வந்ததுனால நம்ம இந்தியன் டீம்க்கு என்னென்ன பிளஸ், என்னென்ன மைனஸ் தான் ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். பிளஸ் அப்படின்னு சொன்னோம்னா நெறைய விஷயம் சொல்லிட்டே போலாம். அதுல ரீசென்ட்டா வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து கப் வின் பண்றதுக்கு அவருக்கு வந்து எந்த அளவுக்கு காரணமா இருந்தா நமக்கு எல்லாரும் தெரியும். ஸோ அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஒரு டீமா வந்து எல்லாத்தையும் அவர் ஃபார்ம் பண்ணாரு. 2வது கொல்கட்டால ஒரு டீம் வந்து எந்த கட்டமைப்போட இருக்கோ, அதே கட்டமைப்புல இவருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணாரு. ஸோ அவர் வந்து இல்லாத டீம உருவாக்கவும் தெரியும். ஒரு இருக்கிற டீம் வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அதுவும் பண்ணுவாருன்றது நெறைய பேருக்கு வந்து அவர் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்த விட இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஸோ காம்பீர் மாரி ஒரு யங் பிளேயர் வந்தா தான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல மத்த எல்லா டீமோட இந்தியன் டீம இன்னும் நல்லா அக்ரெசிவா கொண்டு போக முடியும். ஸோ காம்பீர்னால அக்ரெசிவ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இன்னும் அக்ரெசிவா டீம் கொண்டு போறதுக்கு 2வது இப்ப இருக்கிற யங் பிளேயர்ஸுக்கு இந்த மாரி ஒரு ஆள் தான் தேவ. ஸோ இந்தியன் டீம் வந்து ஃபியூச்சர்ல வழிநடத்த போறது ஃபுல்லாமே இப்ப இருக்கிற யங் பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு சரியான ஆள் காம்பீர் தான். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் அவர பத்தி பிளஸ் வந்து நெறைய பேர் சொல்லிட்டே போயிட்டுருக்காங்க. இதுக்கு மத்தியில அவர் இந்தியன் டீமுக்குள்ள வந்த விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உலகத்துல இருக்க கிரிக்கெட் டீம்லயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிரிக்கெட் டீம்னா, அது கண்டிப்பா வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் கண்டிப்பா சொல்லணும். நம்ம ஐசிசிஐக்கு 50% மேல வருமானம் தரக்கூடிய ஒரு கிரிக்கெட் போர்டுனா, கண்டிப்பா அது பிசிசிஐ தான் நான் கண்டிப்பா சொல்லணும். ஸோ எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயங்கள் தான். வேர்ல்டு வைட் நம்ம பிசிசிஐக்கு தான் வந்து மதிப்பு அதிகமா இருக்கு. ஸோ அவங்கள வச்சு தான் வந்து ஐசிசிஐ ரன் பண்றதுன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில இந்தியன் கிரிக்கெட் ஹெட் கோச் அப்படின்னா, கண்டிப்பா இருக்கிற டீம்ஸ்லயே வந்து இந்தியன் டீம் கோச்சுக்கு தான் வந்து அதிக சம்பளம் குடுக்கப்படும். நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதில வந்து காம்பீருக்கு வந்து 12,00,00,000 வந்து சம்பளமா நிர்ணயிக்கப்பட்டதா சொன்னாங்க. ஆனா காம்பீர் வந்து எனக்கு வந்து 15,00,00,000 கண்டிப்பா வேணும். ஸோ அந்த ஒரு இழுபறினால தான் இவ்வளோ நாள் நீடிச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவர் போட்ட கண்டிஷன்ஸ் தான் இப்போ எல்லாராலயும் வந்து ரொம்ப பிரமிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி என்னப்பா அவர் கண்டிஷன் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்த விஷயங்கள் தான். நான் கோச் ஆனேன்னா கண்டிப்பா வந்து எனக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஓகே சொன்னா மட்டும் தான் நான் வந்து கோச் ஆவேன். ஆக்சுவலா வந்து அவங்க டிமாண்ட் பண்ணல. இவர் தான் டிமாண்ட் பண்ணி உள்ள போயிருக்காருன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். இதில ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா அண்ட் ஷமி. ஸோ இந்த 4 பேருமே நடக்கவிருக்கிற சாம்பியன்ஸ் டிராஃபில ஒழுங்கா செயல்படலன்னா, கண்டிப்பா அதுதான் அவங்களுக்கு கடைசி மேட்சா இருக்கும் அப்படின்றது தெளிவா இவரு சொல்லிட்டாரு. ஸோ இத பத்தி இன்னும் நெறைய பேர் ரிவ்யூ சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீம் இப்போ டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ரெட் பால் அண்ட் ஒயிட் பால்ன்னு சொல்லி செப்பரேட்டா நான் பிரிச்சுருவேன். ஸோ டெஸ்ட் பிளேயருக்கு கண்டிப்பா நான் செப்பரேட் இந்தியன் டீம் தான் வச்சிருப்பேன். அண்ட் 2020 அண்ட் ஒன் டேக்கு வேணா நான் லேட்டா மாத்திப்பேன். அதில எந்த ஒரு தலையீடும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதற்கடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்ப இருந்தே ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் 2020 ஃபார்மேட்டுக்கு 2த்துக்குமே வந்து பிளேயர் பிக் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ இப்ப இருக்கிற ஆக்சுவலா ஸ்ரீலங்கன் சீரிஸ்லருந்து அவர் வராரு. ஸோ அதில இருந்து நான் என்ன பிளேயர் சூஸ் பண்றேனோ, அவங்க மட்டும் தான் விளையாடுவாங்க. இதில எந்த விதத்திலயும் வேற எந்த ஒரு பிரஷரோ, அழுத்தமோ எனக்கு இருக்கக்கூடாது. இப்ப நான் ரொட்டீனா வந்து பிளேயர மாத்தி மாத்தி ஷஃபிள் பண்ணி தான் ஆட வைப்பேன். ஸோ இதுக்கு எந்த விதத்திலயும் எனக்கு தடங்கலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. 4வதா
நம்ம இந்தியன் டீமுக்கு பேட்டிங் கோச் அண்ட் பவுலிங் கோச், ஃபீல்டிங் கோச் இந்த 3 பேரை நான் தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாரு. ஸோ அதில் எந்த ஒரு தலையீடு இருக்கக்கூடாது சொல்லியிருக்காரு. ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு பேட்டிங் கோச்சாக இருந்த அபிஷேக் நாயர். ஸோ உண்மையில் அபிஷேக் நாயர்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து நான் உட்பட எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம டிகே வந்து ஒரு காலத்தில் வந்து தூக்கி விட்டதே கண்டிப்பாக அபிஷேக் நாயர் தான். ஸோ அவருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகும். ஸோ அவரோட பேட்டிங் டெக்னிக்ஸ் அண்டு அவரோட பயிற்சியில் நிறையா பேர் வந்து ரொம்ப பட்டத்தீட்டப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு இப்போ உதாரணமாக பார்த்தா ரிங்கு சிங் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ பேட்டிங் கோச் அப்படின்னு சொல்லும்போது அபிஷேக் நாயர் சொன்னதில் யாருக்கும் எந்த ஒரு அப்சஷனும் இருக்க போகிறதில்ல. 2வது பவுலிங் கோச்சும் அவர் சொல்கிறபடி தான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம வினய்குமார் தான். ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அவர் தான் பவுலிங் கோச்சாக இருந்தார். ஸோ அவர் தான் வந்து பவுலிங் கோச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவர்கிட்ட பேசி வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீம் கண்டிப்பாக வந்து வினய்குமார் தான் பவுலிங் கோச்சாக இருக்க போகிறார். 2வது ஃபீல்டிங் கோச் அப்படி வரும்போது ஆல்ரெடி அவர் பூனேக்கு ஒர்க் பண்ணும்போது அவர் கூட ஒர்க் பண்ண நம்ம ஜாண்டி ரோட்ஸ் தான். ஸோ அவர் பேட்டிங் கோச் அண்ட் பவுலிங் கோச் அண்ட் ஃபீல்டிங் கோச் இது 3மே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஆள் தான் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அவர் போட்ட கண்டிஷன். அதுக்கடுத்து ஃபைனலாக 5வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த வேர்ல்டு கப்புக்கே நம்ம வந்து அகர்கர் வந்து டீம் செலக்ட் பண்ணும்போது நம்ம ஜெய்ஷாலேருந்து எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு நமக்குலாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். விராட் கோலி அந்த ஜடேஜா வந்து டீமுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி அவர் ப்ரெஷர் பண்ணால தான் அவங்க 2 பேர் டீமுக்குள்ளேயே வந்தாங்க. ஸோ இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போது வந்து காம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கிற பிளேயர்ஸ் மத்தியில் வேறு எந்த ஒரு ப்ரெஷரும் போர்ட் சைட்லேருந்து வரக்கூடாது. எந்த ஒரு பாலிடிக்ஸுமே உள்ளே வரக்கூடாதுன்ற ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்று தான் நான் சொல்லுவேன். ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு கண்டிஷன் போட்டார் இல்லைங்களா, விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்டு ஜடேஜா. ஸோ இவங்கள பற்றி பேசும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே அவங்க வந்து மற்ற பிளேயர்ஸுக்கு வழி விடணும்னு தெரிஞ்சு அவங்களே அவங்களோட இடத்த உணர்ந்து அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த வருஷம் நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு கண்டிப்பாக வந்து அவங்க வின் பண்ணி கொடுக்கணும்னு தான் கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வின் பண்ணதும் அந்த இடத்துலயே வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கணும் தான் அவரோட பிளானாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வந்த உடனே அவங்க சரியாக ப்ளே பண்ணலாம், அவங்களோட கடைசி மேட்ச் அதுவாக தான் இருக்கும், அதுலேருந்து அவங்களை தூக்கிடுவேன்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து இந்த வேலையை விட்டு கிளம்புறேன்னு சொல்லும்போது இல்லைடா நான் தான் அவனை தூக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் வந்து அவங்க மேலே இவர் திணிக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையிலே எனக்கு யோசிக்க கூட ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அவங்க இருக்கிற பொசிஷன், அவங்க இருக்கிற சிச்சுவேஷன் உணர்ந்து தான் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து வாண்டடா இந்த மாதிரி சொல்கிறது வந்து எந்த விதத்தில் வந்து உகந்ததா இருக்கும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிராவிட் வந்து இந்தியன் டீமை வந்து T20 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணுறதுக்கு அவரால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியும் எஃபர்ட் போட்டு டீமை வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு வந்து நிறுத்தி கையில் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இது எல்லாத்தோட நம்ம 50 ஓவர் வேர்ல்டு கப் தோக்கும்போது டிராவிட் எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சாருன்னு ரோஹித் சர்மாவே சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாம் முடிஞ்சு சரி ஓகே கிளம்புறப்பான்னு அவர் வந்து ரெடி ஆகிட்டார். ஆனால் ரோஹித் சர்மா தான் திருப்பி டிராவிடை கூப்பிட்டு உங்கள் எஃபர்ட் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது, கண்டிப்பாக அடுத்த 6 மாதம் வேர்ல்டு கப் வருது, கண்டிப்பாக அதை வின் பண்ணுன்னு சொல்லி டிராவிட்டுக்கு இவர் வந்து சொன்னதான் வந்து டிராவிடே சொல்லியிருந்தார். அது எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் டிராவிட் வந்து ஒரு அக்ரெசிவான ஆளான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வேர்ல்டு கப் கூட பார்த்துட்டு நினைக்கிறேன், விராட் கோலி அவுட் ஆகிட்டு வந்த உடனே டிராவிட் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து காம் பண்ணுவார், கூல் பண்ணுவார்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காம்பீர் கிட்ட நடக்குமானா கண்டிப்பாக நடக்குதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அக்ரெசிவாக இருப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் பிளேயர்ஸ் வந்து தோத்துட்டாங்கன்னா ஆன் ஃபீல்டில் வந்து அவர் எந்த அளவுக்கு அக்ரெசிவாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து டிராவிட் கூட ஒப்பிடக்கூடாது. இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர் முன்னாடி மாதிரி இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் தன்னை மாற்றிக்கிட்டாரு. ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் அந்த அக்ரெசிவான விஷயங்கள், வெளியே கேமரா முன்னே எப்படி ரியாக்ட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மாற்றிக்கிட்டாரு. அதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்தாங்கன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ காம்பீர் கூட வந்து நடுவில் விராட் கோலி பற்றியோ ரோஹித் பற்றியோ நிறைய விஷயம் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். இப்போ ரீசெண்டாக வந்து தோனியை பற்றி கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் தன்னை மாற்றிக்கிட்டாருன்னு தான் கண்டிப்பாக சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த 2 பிளேயர்ஸுக்கும் அவருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆல்ரெடி பழைய வீட்டில் சொன்ன மாதிரி தான். எந்த ஒரு பிரச்சனையும் இவங்க 2 பேருக்கு இருக்காது. அவர் கண்ட்ரோல் ஃபுல்லாக மற்ற டீம் பிளேயர்ஸ் கிட்ட தான். கண்டிப்பாக இவங்க 2 பேர்கிட்ட இருக்காதுன்னு தான் உண்மை. இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, காம்பீர் வந்து அவருக்கு ஒரு விஷயம் வேணும்னா கண்டிப்பாக அடம் பிடிச்சா அது எப்படியா வாங்கிடுவார். ஸோ அந்த மாதிரி அடம் பிடிச்சி தான் வந்து இந்த பொசிஷனில் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீம் வரும்போது கண்டிப்பாக அவரோட திங்கிங் செயல்பாடுகள் எல்லாமே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ அடுத்து வரக்கூடிய எல்லா கப்ஸையும் வந்து வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் தான் அவர் பண்ண போகிறாரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதுக்காக அவர் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவார். நம்ம கொல்கட்டாவில் கூட வந்து சுனில் நாராயண் வந்து ஓப்பனிங் கண்டினியூ பண்ண வச்சார். ஸோ அதே டீம் அப்படியே மெயின்டைன் பண்ணார். அதே மாதிரி இந்தியன் டீமில் நிறைய பேர் வந்து குல்தீப் யாதவ் கூட ஓப்பனிங் கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஸோ நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம இந்தியன் டீமில் நடக்கும். ஸோ அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படின்னு இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ அவரோட தாட், அவரோட திங்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பு அதை இப்போ வந்து டீம் ரெடி பண்ணணும். 2027 வரைக்கும் அவரோட கமிட்மெண்ட் இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும்.
ஸோ 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்தியன் டீமுக்காக பண்ணுவாருன்ற எந்த சந்தேகமும் இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற யங் பிளேயருக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக சரியான ஆள் தான் நான் சொல்லுவேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்படி ராமன் என்ன தான் ஆச்சு, அவர் வந்து இந்தியன் டீம் தான் ட்ராவல் பண்ணார், நீ லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு. அவரை பற்றி இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவரால் இந்தியன் டீமுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதை நான் கொடுப்பேன்னு தான் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் காம்பீர் அதை ஏற்றுப்பாரா, அவருக்கான இடத்த வந்து கொடுப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்த பிறகு தான் நமக்கு வந்து கிளியராக தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதற்கு அடுத்தபடி அவரை பற்றி சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து அவர் பிசிசிஐ கிட்ட நிறைய தடவை சண்டை போட்டிருக்காரு. ஸோ அவர் டெல்லியில் இருக்கும்போது சைனி அவர்கள் வந்து கண்டிப்பாக என் டீம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிசிசிஐ எதிர்த்தே சண்டை போட்டால் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹரியானா சேர்ந்தவரை வந்து எப்படி டெல்லிக்கு விளையாட முடியும் அப்படின்ற போது அவர் வந்து இல்லை டெல்லிக்கு தான் விளையாடணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவர் செஞ்சதாகவும், ஸோ அவரோட முன்னெடுப்பில் தான் சைனி வந்து இந்தியன் டீமுக்கே வந்து பிளேஸ்மெண்ட் ஆனாருன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு திறமையான ஒரு வீரர் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் தூக்கி வரக்கு என்னென்ன பண்ணுவோம் அதை கண்டிப்பாக அவர் பண்ணுவார். திறமை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான்னு தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் காம்பீர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம இந்தியன் டீமுக்கு தேவைன்னு தான் நான் இப்போ கண்டிப்பாக சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி காம்பீர் வந்து ரெட் பால் அண்ட் ஒயிட் பாலுக்கு வந்து செப்பரேட்டாக டீம் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ திறமை இருந்து வர முடியாதவங்க இனிமேட்டு காம்பீர் திறமையில் கண்டிப்பாக வருவாங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக டெஸ்ட் டீமில் நிறையா பேர் வந்து வாய்ப்பு கிடைக்காதவங்க கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட முக்கியமாக இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர். கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்தியன் டீம் கேப்டனாக இருப்பாரா அப்படின்றது தான் கண்டிப்பாக எனக்கு அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அதற்கு அடுத்தபடியாக நம்ம கொல்கட்டா டீமில் விளாண்ட நம்ம வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இன்னும் சில பேராக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமில் சான்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொல்கட்டா நைட் ரைடர்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் கூட நிறைய பேர் இருக்காங்க. சுனில் நரேனா இருக்கட்டும் அண்டு ரசலா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து எப்பவுமே ஜாலியான டைப் தான். ஆனால் அதெல்லாம் இவர் அனுசரித்து போயிருக்காருன்னா கண்டிப்பாக அந்த பக்குவம் வந்து இவருக்கு வந்திருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ராகுல் டிராவிட் தலைமையிலேயே வந்து டிராவிட் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாருன்னா இவர் கால் மேலே கால் போட்டு பாட்டு கேட்டுட்டு தான் இருப்பார். அதை டிராவிடே வந்து சொல்லியிருந்திருக்காரு ஒரு விஷயத்தில். ஸோ அவன் வந்து அவனோட பிளேயிங் இதில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். ஸோ ஆட்டிடியூட் வந்து எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி டிராவிட் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்க பெர்சன் வந்து கௌதம் தலைமையில் விளையாண்டு கப்பு வின் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக கௌதம் காம்பீரை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூட்றது முக்கியமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர்னால் நீ கண்டிப்பாக விளையாடணும், அதுவும் நல்லா விளையாடணும். ஸோ நல்லா விளையாண்டா டீமில் இருப்பேன், இல்லைன்னா தூக்கிறேன். ஸோ இதுதான் அவரோட பாலிசி. ஸோ அவர் வந்து இந்தியன் டீம் கோச்சாக வந்ததுக்கு சில பேருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உண்மையில் நம்ம டீமை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவரால் என்ன முடியுமோ கண்டிப்பாக அதை பண்ணுவாருன்னு தான் நான் சொல்வேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து உங்களுக்காக வீடியோ கொடுக்க நான் காத்துட்ருக்கேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சண்முகம்.